English பேசினாலும் தமிழண்டா. Hi Tamilians, welcome to Pharmaceutical YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா pharmaceutical jurisprudenceல 4th and 5th யூனிட்டோட ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3rd யூனிட்டோட ஓவர்வியூ பார்த்திருப்போம். இப்போ 4th யூனிட்டோடதும் 5th யூனிட்டோடதும் பார்க்கலாம் வாங்க. Drugs and Magic Remedy Act அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு drug வந்து இருக்கிற எல்லா நோயும் கியூர் பண்ணுது அப்படினு சொல்றதோ இல்ல ஷெட்டில் ஜேவ்ல இருக்கிற டிசீசஸ்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ட்ரக் கொடுத்தீங்கன்னா வந்து கியூர் பண்ணும், நீங்க இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நோயும் கியூர் ஆகும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. தென் அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டா போடுவாங்க. இந்த மாதிரி இல்லீகலா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாமே கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்ததான் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடி ஆக்ட். இது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1954 வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணக்கூடாது, அதாவது இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து க்யூர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேல் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்த ஆக்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடி ஆக்ட். இது வந்து எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஹிபிஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த குற்றம் அஃபென்ஸ் பண்ணாலும் அதுக்கு என்னென்ன ஃபினாலிட்டிஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போது சென்ட்ரல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ட் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி மெடிசின்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லை ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இந்த ட்ரக்ஸ் எடுத்திங்கன்னா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து இதாகும். தென் கேன்சர், தென் இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிசீஸு, தென் அதுக்கப்புறம் க்ரானிக் டிசீஸ்லாம் இருக்குல்ல டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இந்த நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுறாங்கல்ல இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஹிபிட் ஆகிருக்கு வந்து இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறது. நிறைய ட்ரக்ஸ்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌச்சர்ஸில் வந்து கொடுத்துருப்போம். தென் அதுக்கப்புறம் அப்ரூவல் ஆன ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து போடலாம். பட் ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்க ட்ரக்ஸ் எல்லாம் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடாது. அதை தான் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக்ஸில் வந்து 5 மார்க்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த இது பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூசியாலிட்டி டு அனிமல்ஸ், அதாவது அனிமலை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கல்ல அதுக்கு வந்து கொண்டு வந்த ஆக்ட் தான் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூசியாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட். இது வந்து 1960 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அனிமல்ஸுக்கு வந்து ஏதாவது வந்து அன்னெசரியாக பெயின் கொடுக்குறதோ இல்லை வந்து டார்ச்சர் பண்ணுறதோ, இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்டலாக நம்ம வந்து நிறைய ட்ரக்ஸு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனிமல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதையே வந்து அன்னெசரியாக வந்து அனிமல்ஸ்க்கு பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஆக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூசியாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட். இதில் வந்து யாரை வந்து இந்த ஆக்டோட இதில் வந்து கமிட்டி மெம்பராக இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுறது. இது வந்து யாருக்கு கீழே வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CPCSCA கைட்லைன்ஸ் கீழே வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து CPCSCA அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஃபார் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அனிமல்ஸ்லாம் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ப்ரீடிங் அதாவது இனப்பெருக்கம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வந்து கைட்லைன்ஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறம் அது ஸ்டாக் வைக்கணும்னா எப்படி, அதுக்கு வந்து ஃபுட்டு எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் அந்த கைட்லைன்ஸ் கீழே தான் ஏதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோ இல்லை வந்து யூனிவர்சிட்டியோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி வந்து கமிட்டி மெம்பர்ஸ் வந்து வாங்கி தென் அனிமல்ஸை வந்து நம்ம அவங்களோட கைட்லைன்ஸ் கீழே தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸை வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அனிமல்ஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட சேஃப்டிக்காக கொண்டு வந்த
ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட். இதில் வந்து ஆல்ரெடி வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி பற்றியும் தென் அது சிபிசிஎஸ்ஏ கைட்லைன்ஸ் பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைஸிங் அத்தாரிட்டி. இதில் வந்து ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரிக் ட்ரக்லேருந்து பிராண்டட் ட்ரக் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டெனன்ஸில் தான் இருக்கும். இப்போது ஒரு ஷாப்பில் வந்து அந்த ஜென்ரிக் ட்ரக்கே டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் விற்றாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் விற்றாங்கன்னா தென் அது வந்து ஒரு நேஷ்னாலிட்டி லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸிங், அதாவது நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைஸிங் அத்தாரிட்டி ஆக்ட்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ ப்ரைஸ் தான் வந்து ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கு வந்து ஃபிக்சேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது ஒரு பல்க் ட்ரக்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ரிட்டைல் ட்ரக்ஸாக இருக்கட்டும், ரிட்டைல் ட்ரக்ஸ் வந்து வாங்கிட்டு நம்ம சேல் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாம் ஃபுல்லாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸிங் அத்தாரிட்டி தான். இவங்க வந்து ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் கீழே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சேல் ஆஃப் பல்க் ட்ரக்ஸை பற்றி தென் இதில் வந்து 5 மார்க்லேயும் ரிட்டைல் ப்ரைஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் பற்றி 5 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இதோட ஃபார்முலேஷன் இல்லை கால்குலேஷன் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் வாங்குறோன்னா அதோட ஆக்சுவல் காஸ்ட்டு, தென் அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட்டு, தென் அதை வந்து நம்மளுக்கு ஏதாவது டேக்ஸ் இந்த மாதிரி கட்டணும், தென் அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷனோட காஸ்ட், இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பல்க் ட்ரக்ஸ் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிட்டைல் ட்ரக்ஸை வந்து நம்ம வாங்கி சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் வந்து ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. தென் அடுத்தது 5th யூனிட் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் லீகலைசேஷன். அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்மசியோட சட்டத்தை ஃபுல்லாகவே வந்து குறிக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்த எல்லா யூனிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் வந்து தான் பார்த்துருப்போம்ல, அந்த லீகலைசேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மெயினாக வந்து 2 கமிட்டி பார்ப்போம், ஹைடி கமிட்டி அண்ட் முதலியார் கமிட்டி. ஹைடி கமிட்டி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு, இல்லை அதோட ரூல்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹைடி கமிட்டியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. முதலியார் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். போஸ் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அது எப்படி இருக்கணும், அது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் கமிட்டி வந்து சொல்லுவாங்க. இந்த போர் கமிட்டி கொடுக்குற அந்த ஃபார்ம் இருக்குல்ல, அதை இவங்க ஓரியன்ட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, அது ஓரியன்டாக பப்ளிக் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலியார் கமிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் ஃபார்மசூட்டிக்கல் லீகலைசேஷனில் இருக்கிற ஐடி கமிட்டி, முதலியார் கமிட்டி பற்றி சொல்கிறோம். ஐடி கமிட்டி அண்ட் முதலியார் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் கோட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எத்திக்ஸ், இதுவும் ஆல்ரெடி வந்து 5 மார்க்ஸில் 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. எத்திக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மாரல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வந்து எத்திக்ஸ்னால். இப்போ இதை பற்றி வந்து ஆல்ரெடி 5 மார்க்கில் 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்மசி ஓத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஓத் இருக்கும். அந்த 8 ஓத் பற்றியும் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, தென் அந்த ஃபார்மசிஸ்ட்டில் இவங்களோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்மசிஸ்ட் ஜாப்னா என்னென்னா, இப்போ வந்து அவங்க டிஸ்பென்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், பேஷண்ட் ஹெல்த்தை வந்து அவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும், காம்பவுண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மசிஸ்ட் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் இந்த ஜாப்ஸ் ஓரியன்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஆல்ரெடி 5 மார்க்ஸில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் வந்து ஒரு டைம் 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ரெக்னன்சி இருக்குன்னா அதை வந்து அபார்ட் பண்ணோம்னா அதுக்கான டெர்மினேஷன் ஆக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஸ்ட்ரிக்ஸோ இல்லை கைனகாலஜி படிச்சவங்க தான் வந்து இதை வந்து நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த கைனகாலஜியோ இல்லை ஆப்ஸ்ட்ரிக்ஸ் முடிச்சவங்க எத்தனை மந்த்ஸோ எத்தனை இயர்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ட்ரைனிங் வந்து எத்தனை இயர்ஸ் வந்து அட்டைன் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென் இது வந்து நம்மளுக்கு யார் யார் எந்தெந்த பர்சன்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அதை வந்து சீக்ரெட் அப்படிங்கிற கோட் மூலிமா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி ஆக்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இனிமேல் பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும், ஒரு டேட்டா வேணும், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது அது வந்து ஆர்டிஐட்ட போயிட்டு நமக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கான ரைட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இப்போது சப்போஸ் அந்த பப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணுன்னாவோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாவோ இதோ வந்து நம்ம ஆர்டிஐட்ட வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட மைண்டில் வர இன்னோவேட்டட் நாலேஜாக இருக்கலாம் இல்லை ப்ராடக்டாக இருக்கலாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே வரும். இப்போ வந்து அந்த மாதிரி வர இன்னோவேட்டட் நாலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்குற ஒரு ரைட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த ரைட்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்டன், காப்பி ரைட்ஸ் அண்ட் ட்ரேட் மார்க்ஸ்னு 3 வரும். தென் பேட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு லீகல் டாக்குமெண்டேஷன் மூலிமா வந்து நம்ம வந்து பேட்டன் வாங்கி வச்சுப்போம் ஒரு 20 இயர்ஸ்க்கு. இதுதான் வந்து பேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். காப்பி ரைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரேச்சர் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து வேறு யாரோ அதை காப்பி பண்ணி அந்த லிட்ரேச்சர்ஸை வந்து எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பி ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க, அது காப்பி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்மார்க்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லோகோ, தென் அதோட நேம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க்கில் வந்து இதாகும். இது வந்து நான் ஒரு சிம்பிள் ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். எல்லாமே 2 மார்க் லெவல்ஸ். தென் அதுக்கப்புறம் ஓவர்வியூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள். ஓகே, பாய் கம்பெனிஸ்.